ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக TNEA கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் 50 காலேஜஸை பற்றி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தா வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். சரியா? அந்த டாப் 50 காலேஜஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். ஒருவேளை அதோட PDF ஃபைல் உங்களுக்கு டேரெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டாப் 50 காலேஜஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். விருப்பமான கோர்ஸுக்கு வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது OC, BC, BCM, MBC, SC, SCA, STன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி உங்களோட கேட்டகரியில் நீங்கள் விரும்புகிற கோர்ஸுக்கு எந்த காலேஜில் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள். சரியா? தெளிவாக பார்த்துட்டு சீட் அவைலபிளாக இருக்கிற காலேஜை நல்லா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னு எழுதி முடிங்க. சரியா? எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரியா? அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பசங்க இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனை நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் கையிலே நம்ம கொடுத்துட்றோம். சரியா? அதனால் நீங்கள் டயர் 1 காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை டயர் 2 காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை லோ ஃபீஸ் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் சப்போஸ் லோ ஃபீஸ் காலேஜ் எங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் வந்து வேக்கன்சி இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அந்த வேக்கன்சி இருக்கிற கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அந்த காலேஜில் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த டாப் 50 காலேஜஸில் உங்களுக்கு தேவையான ரீஜன், சரியா, கோயம்புத்தூர் ரீஜனா சென்னை ரீஜனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாப் காலேஜஸ் ஃபுல்லாக மேலே கொடுங்க. சரியா? அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காதுன்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜை என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா கீழே கொடுங்க. ஏன்னா மூவிங் அப்வேர்டுக்கு சப்போஸ் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போடாதீங்க. முதல் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு கூட போட்டுக்கலாம், இல்லை நாளை கழிச்சு காலையில் போட்டால் கூட ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்து போட்டால் கூட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிடலாம். சரியா? எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே என்ன சொல்லி பார்த்தா ரெடியாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் போட்ட பின்னாடி கூட சார் இதில் ஏதாவது சஃபுல் பண்ணலாமா சார், இதை ஏதாவது முன்னாடி பின்னாடி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க, சாய்ஸ் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.